ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வாய்க்கு ருசியாக ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக அளவான புளிப்போட நல்ல ஒரு காரத்தோட சூப்பராக சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா. ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. தோசைக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு முட்டை ஆம்லேட்டோ இல்லை அப்பளமே வச்சு கூட சாப்பிட்லாங்க. அது கூட இல்லையா, பிரச்சனையே இல்லை. இந்த குழம்புல இருக்கிற இந்த சேப்பக்கிழங்கு ஒன்று போதுங்க, திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடலாங்க. வாங்க இந்த டேஸ்டியான சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் இங்கே பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டிருக்கேன். சுடு தண்ணி கொதித்ததும் இப்போ 1/4 கிலோ சேப்பக்கிழங்கை போட்டுக்கிறேன். இதிலேயே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா காயை வேக வச்சுருங்க. காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. காயை நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இப்போ தோலெல்லாம் எடுத்து சேப்பக்கிழங்க தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், சீரகம், கடுகு 3 போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் 10 பல்லு பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கோங்க. கம்மன் வாசனையாக இருக்கும். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ பழுத்த தக்காளியாக 3 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ சேப்பக்கிழங்கையும் போட்டுக்கலாம். சேப்பக்கிழங்கையும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சேப்பக்கிழங்கு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸில் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், புளி தண்ணியும் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா குழம்பு மசாலா வாசனை எல்லாம் போய் சேப்பக்கிழங்கும் நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்குது. நல்லா உப்பு காரமும் சேப்பக்கிழங்குல பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் இப்போ புளிப்பு காரம் உப்பு எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த காரக்குழம்பு சேப்பக்கிழங்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு எந்த வகையான காயிலையும் போட்டு இதே மாதிரி காரக்குழம்பு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சேப்பக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தேவைப்பட்ட கொத்தமல்லி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க இந்த டேஸ்டியான சேப்பக்கிழங்கு குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கமன்ட்டு டேஸ்டியாக நல்ல மீன் குழம்பு சுவையில் சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுடு சுடு சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.